Hi students, Indian Economic Development Chapter 6 Employment-க்கு நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த Chapter 6ஓட ரிமைனிங் டாபிக்ஸை பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்டோட மீனிங் பார்க்கலாம். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு. யாரெல்லாம் வேலையில இல்லை பட் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஓகே, ஸோ அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்மீடியரிஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ்க்கே போய் அவங்களோட ரெஸ்யூமை கொடுத்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்களோ, இல்லைன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெமுனரேஷனுக்கு யாரெல்லாம் வேலை செய்ய வில்லிங்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, இல்லைன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷனுக்கும் கொடுக்குற ரெமுனரேஷனுக்கும் நான் வேலை செய்ய ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ, அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து எக்ஸிஸ்டிங் வேஜ் ரேட்ல பீப்புள் வந்து நான் வேலை செய்ய வில்லிங்கா இருக்கேன், அதே மாதிரி எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல, அந்த சிச்சுவேஷன் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த எக்ஸிஸ்டிங் வேஜ் ரேட்ல யாரெல்லாம் வேலை செய்யறதுக்கு வில்லிங்கா இல்லையோ அவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க. இந்தியால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது டெம்பரரி தான். ஏன்னா வந்து பீப்புளோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னால அவங்க ரொம்ப நாளைக்கு அன்எம்ப்ளாய்டா இருக்க முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து அன்கிளீனாவோ இல்ல அன்ஹெல்தி சரௌண்டிங்ஸா இருந்தா கூட அவங்களுக்கு அன்பிளசன்ட் ஜாபா இருந்தாலும் சரி இல்ல டேஞ்சரஸ் ஜாபா இருந்தாலும் சரி அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்டோட சோர்சஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி டேட்டா 3 சோர்சஸ்ல இருந்து வருது. ஒன்னு வந்து ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன், அடுத்தது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டேட்டா ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த எல்லா சோர்சஸ்ல இருந்து வர டேட்டா பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி டிஃபரெண்ட் எஸ்டிமேட்ஸ் தான் கொடுக்குது. பட் இந்த சோர்சஸ்லாம் வந்து அன்எம்ப்ளாய்டோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது. அதே மாதிரி கண்ட்ரியில என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவேல் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுது. இந்தியால என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதை மேஜரா 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தேர்ட் ஒன் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து வேலைக்கு எவ்வளவு ஆள் தேவையோ அதை விட நிறைய பேர் எம்ப்ளாய்டா இருப்பாங்க, அதை தான் நம்ம டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வருஷத்துல சர்டன் சீசன்ஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து பீப்புள் இன்னைக்கு என்ன வேஜ் ப்ரிவேல் ஆகுதோ அதுல ஒர்க் பண்றதுக்கு ரெடியாவும் இருப்பாங்க, கேப்பபிலிட்டியும் இருக்கும், பட் அவங்களுக்கு வேலை கிடைக்காது, அதுதான் வந்துட்டு ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு ஒர்க்ல ஆக்சுவலா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தேவையோ அதை விட ஜாஸ்தியான நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல 2 ஒர்க்கர்ஸ் தான் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல 2 ஒர்க்கர்ஸ் தான் வேலை செய்யணும், பட் அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல 5 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த 3 ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்கல்ல அவங்க டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்ட். இந்தியா மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல அக்ரிகல்ச்சர் செக்டார்ல தான் இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இந்தியால லேட் 1950ஸ்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்ல 1/3 வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்டா இருந்தாங்க. அண்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்டோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்க எல்லாருமே எம்ப்ளாய்டா தெரியும், பட் அவங்களோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஜீரோவா இருக்கும். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்டோட காசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு வெளியில ஆல்டர்னேட்டிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதனால பீப்புள் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபார்ம்ஸ்ல தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அங்க டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்மால் லேண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அப்ப அவங்களோட ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது பீப்புள் வந்து அவங்களோட ஃபேமிலி லேண்ட்லயே ஒர்க் பண்ண கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ரீசன்.
நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வருஷத்துல சர்டன் சீசன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதை தான் நம்ம சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்தியால பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல தான் இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா வேலை வந்து சீசனல், அதாவது சில மாசம் தான் வேலை இருக்கும். அப்ப வருஷத்துல மத்த மாசம் வில்லேஜ்ல வந்து வேற எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்காது. சோ இப்ப ஃபார்ம்ஸ்ல ஒர்க் இல்ல அப்படிங்கும்போது மென் என்ன செய்வாங்க, அர்பன் ஏரியாஸ்க்கு வேலையை தேடி போவாங்க. ஓகே, மழைக்காலம் ஆரம்பிச்ச உடனேயுமே திரும்பி அவங்க வில்லேஜ்க்கு வந்துருவாங்க. சோ இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் அப்படின்றது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். அதே மாதிரி சாயில் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்ட் என்ன டைப் ஆஃப் கிராப்ஸ் அவங்க வளர்க்க போறாங்க, என்ன நம்பர் ஆஃப் கிராப்ஸ் வளர்க்க போறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற வேஜ் ரேட்டுக்கு பீப்புள் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஏபிளாவும் இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வில்லிங்னஸும் இருக்கும், பட் வேலை கிடைக்காது. அந்த சுச்சுவேஷனை தான் நம்ம ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை ஏன் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, எவ்வளவு பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும், கவுண்டும் பண்ண முடியும். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து டோட்டலா ஐடிலா இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு போவாங்க, வேலை செய்யற மாதிரியே தெரியும், ஆனா ஐடிலா இருக்க மாட்டாங்க. த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம்ல, அதை தவிர்த்து வேற சில டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இல்லிட்ரேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்னஸோட இருக்காங்க, பட் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த சுச்சுவேஷனை நம்ம இண்டஸ்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லிட்ரேட்ஸ் அப்படிங்கிறவங்க எழுத படிக்க தெரியாதவங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது எஜுகேட்டட் பீப்புளுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷனை நம்ம எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடிட்டு இருக்காரு. சோ அடுத்த வேலைக்கு அவர் போய் ஜாயின் பண்ற வரைக்கும் அந்த பீரியட் வந்து சும்மா இருப்பார் இல்லையா, அந்த பீரியடை நம்ம ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்ப சப்போஸ் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை பத்தி நாலேஜ் இல்ல, அதை பத்தின ஸ்கில் இல்ல அப்படிங்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, வேலையை விட்டுட்டு அவங்க அதை பத்தி கத்துக்கணும், அப்பதான் அவங்களுக்கு திரும்பி வேலை கிடைக்கும். சோ அப்போ ஏன்னா அவங்களுக்கு வேலை நாலேஜ் இல்லாம அதுல வேலை செய்ய முடியாது. சோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க, வேலையை விட்டுருவாங்க, இல்ல ஆர்கனைசேஷனை அவங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க. சோ அப்போ அவங்க வந்து அந்த திருப்பி அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து திரும்பி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும். சோ இதை தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வருது அப்படின்னா, அன்எம்ப்ளாய்ட் பர்சன்ஸுக்கும் அதே மாதிரி ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குல்ல, அந்த மிஸ்மேட்சை தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அன்எம்ப்ளாய்மெண்டோட காசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் growth. 50 இயர்ஸ் ஆஃப் பிளானிங்ல பாத்தீங்கன்னா அவங்க growth ரேட்டுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஆக்சுவல் growth ரேட் வந்து அந்த டார்கெட்டட் growth ரேட்டை விட கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் பிளான் படி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க, பட் லேபர் ஃபோர்ஸ் வந்து நிறைய ஆயிட்டே வருதுனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீசிங் லேபர் ஃபோர்ஸோட மேட்ச் பண்ண முடியல. ஸோ இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ கண்ட்ரில பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் growth வந்து ஒரு ரேபிட் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல, ஏன்னா வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் டெவலப்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ வந்து லேண்ட்ல நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க, ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆபரேஷன்ஸோட பிரிமிட்டிவ் மெத்தட்ஸ்லயும் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கண்ட்ரியோட அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் வந்து டிஃபெக்டிவ் எஜுகேஷனல் சிஸ்டம். இந்தியால ப்ரிவேலிங் எஜுகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வேற சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ், எம்பிஏஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கலோ ஒகேஷனல் ட்ரைனிங்கோ இல்ல, அதாவது ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கல. சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஜுகேட்டட் பீப்புள்லாம் வந்து ஃபர்மோட ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்களால இருக்க முடியல, அதனால அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ growth ஆஃப் இண்டஸ்ட்ரி.
கேபிட்டல் ஷார்டேஜா இருக்கிறதுனாலயும் அதே மாதிரி மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாதனாலயும் இண்டஸ்ட்ரியல் செக்டாரால ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க கண்ட்ரியில சஃபிஷியன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஜென்ரேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எஃபிஷியன்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வரதுனாலயும் அதே மாதிரி கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்சஸ்ல சேஞ்ச் வரதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் ட்ரெடிஷனல் வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் டிக்ளைன் ஆயிடுச்சு. இதனால நிறைய பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரீசன் ஃபால்ட்டி பிளானிங்னு ஒண்ணு பண்ணாங்களா, அதுலயே மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ பிளான்ஸ்ல வந்து ரூரல் பாப்புலேஷனை அர்பன் ஏரியாஸ்க்கு மைக்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த பிளானுமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸை நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பிளான்ஸே இல்லை. லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து லேபர் நிறைய யூஸ் பண்ணி கேபிட்டலை கம்மியா யூஸ் பண்றது. ஸோ அப்ப அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல லேபர்ஸை நிறைய யூஸ் பண்ணா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் ஆகும். பட் அது பிளான்ஸ்ல இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் டெவலப்மெண்ட் ஆஃப் டைரிஸ், ஃபிஷரிஸ், பவுல்ட்ரி ஃபார்மிங் இதுக்கு வந்து எம்பசஸ் பெருசா பிளான்ல கொடுக்கல. அதே மாதிரி பவர், டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன், ரோட்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன்சஃபிஷியன்டா இருந்ததுனால ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ரீசன் வந்து இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங். பிளான்ஸ்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கு பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கல. ஸோ அது லோ ப்ரையாரிட்டியில தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த லீகல் ப்ரொவிஷனுமே இல்லை. அடுத்தது வந்து லோ கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் லோ ரேட்ல இருந்ததுனால அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸோட பொட்டென்ஷியல் ஆஃப் growth வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால இந்த செக்டார்ஸ்ல வந்து ஜாப் கிரியேஷன் கேப்பபிலிட்டிஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்டோட காசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதோட ரெமெடியல் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிலரேட்டிங் growth rate ஆஃப் ஜிடிபி. ஸோ வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஜிடிபியோட growth ரேட்டை 8% to 9% வைக்கணும். அப்பதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் பாப்புலேஷன் growth. ஸோ பாப்புலேஷனோட growth ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடா இருக்கு. அதை ஸ்லோ டவுன் பண்ணும். அப்பதான் அடிஷனல் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணா அது வந்து புதுசா வரவங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் மாதிரி எஃபெக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசியை அடாப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டர். ஸோ அக்ரிகல்ச்சர் growth ஆக்சிலரேட் பண்ணும். அதுதான் முக்கியம். ஏன்னா வந்துட்டு அப்ப லேபர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் லேபர் ஃபோர்ஸோட குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் தேவைப்படுது. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் டெக்னிக்ஸ், அப்புறம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது, அப்புறம் லேண்ட் லாஸ்க்கு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் டு ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். ஸோ ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு வந்து லிபரல் ஃபினான்ஸ் கொடுத்து, டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து, ரா மெட்டீரியல் சப்ளை கொடுத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து, அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணும். ஸோ அப்ப அவங்க என்ன ஆவாங்க, நிறைய ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வரும். அப்ப நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு எக்கானமியோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். லைக் ஹெல்த், எஜுகேஷன், இரிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுக்கு என்ன எய்ம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். கண்ட்ரில பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் இது வந்து யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸோட ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கவர்மெண்ட் வந்து சில ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஸ்கில் ட்ரைனிங், அப்புறம் சப்ளை ஆஃப் இன்புட்ஸ், மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிஃபார்ம் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் ஸ்கில் growth. ஸோ ப்ரெசென்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வொகேஷனலாவும் ஒர்க் ஓரியன்டாவும் டெவலப் பண்ணும். ஸோ வொகேஷனல் அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி ஒர்க் ஓரியன்டா ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த ட்ரைனிங் கொடுக்கணும்.
ஸோ எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸையும் டைவர்சிஃபை பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தேவைப்படுது. ஸோ எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங், அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்சஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா ஆர் ஸ்கில் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீமை 16th July 2015 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸ்கில்ஸை ரெகனைஸ் பண்றதுக்கும் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கும். ஸோ இந்த ஸ்கீம் கீழே யாரெல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிவார்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. அதாவது அவங்க ட்ரைனிங் அண்ட் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த சர்டிபிகேட் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் அவங்க வந்து ஃபியூச்சர்ல ஜாப் தேட போறாங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேன் பவர் பிளானிங். ஸோ ஃபியூச்சர்ல எவ்வளவு எஜுகேட்டட் மேன் பவர் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கணும். முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணும், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணிக்கணும். ஸோ இதனால வந்து எஜுகேட்டட் லேபரோட எக்ஸஸ் மேன் பவர் வந்து எலிமினேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற இனிஷியேட்டிவ்ஸ்ல கவர்மெண்ட் என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் இருக்கணும், அதே மாதிரி மினிமம் சேஃப்டியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005ல கொண்டு வந்தாங்க. இதோட எய்ம் என்னன்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பீப்புளோட லைவ்லிஹுட் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஃபினான்ஷியல் இயர்ல 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை கொடுத்தாங்க. ஸோ ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற அடல்ட் மெம்பர்ஸ் வந்து அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க் பண்ண வாலண்டியர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வாலண்டியர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், 100 நாள் வேலை திட்டம் சொல்றோம்ல அதுதான். ஸோ இது வந்து கவர்மெண்டோட நிறைய மெஷர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்றாங்க. ரூரல் ஏரியாஸ்ல யாரெல்லாம் ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றதுலயும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ப்ரொவைட் பண்றதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்டோட எஃபர்ட்ஸை நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஒன்னு வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதுதான் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, அவங்களோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பீப்புளுக்கு வந்து ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றாங்க, ஹோட்டல்ஸ் ரன் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ரன் பண்றாங்க. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை டைரக்டா ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. கவர்மெண்ட் என்டர்பிரைசஸோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் என்ன பண்றாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதனால தானே அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவையில்ல, அந்த ரா மெட்டீரியல்ஸை பிரைவேட் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எந்த பிரைவேட் என்டர்பிரைசஸ்லாம் இந்த ரா மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் என்டர்பிரைஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுதோ அவங்களோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் நம்ம இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கார் யோஜனா, ரோஸ்கார்ங்கிறது எம்ப்ளாய்மெண்ட், ஸ்வர்ண ஜெயந்தி ஷஹரி ரோஸ்கார் யோஜனா, ஷஹரி ரோஸ்கார்னா அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து எது கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற எய்ம்ல. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எதை எய்ம் பண்ணுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும், பிரைமரி ஹெல்த் சர்வீசஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி ரூரல் ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் தவிர்த்து வேற என்ன எய்ம் வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள அசிஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் அசெட்ஸை வாங்குறதுக்கு, அதே மாதிரி கம்யூனிட்டி அசெட்ஸை டெவலப் பண்றதுக்கு, ஹவுசஸ் அண்ட் சானிடேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. இந்த வீடியோவோட எம்ப்ளாய்மெண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.